வாக்காள பெரியவர்களே, தாய்மார்களே, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பெரும்பான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி, உங்கள் இல்லங்களை தேடி, உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக குரல் கொடுத்த எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பானை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களை ஆதரித்து உங்கள் வீடுகளிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே உங்கள் குரலால் எழுச்சிட நாடு நலம் பெற நல்லாட்சி அமைந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் வெற்றியின் சின்னம் உதயசூரியன். காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன். மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன். அனுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற சின்னம் உதயசூரியன். தேமுதிகவின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன். முஸ்லீம் லீக் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வியாபார பெருமுடி மக்களை பார்த்து கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெரியாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி செய்ய வேண்டுமாய் கேட்டு உங்கள் வீடுகளில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி கட்சியின் ஆதரவற்ற வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் வீட்டு பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அமுலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்.
உதயசூரியன் ஆட்சி முழங்கிட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் தெருக்களிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட நாடு ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அதிலே பொன்னார் அவர்களை முத்திரை செய்ய வேண்டுமாய் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அமலை பொன்மலையை அவற்றிற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே செய்ய வேண்டுமா கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அமலூர் பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அமலூர் பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். திராவிட ஆட்சி தொடர்ந்து பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வீட்டுக்குள்ள எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அமலூர் பொன்மலர் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற நாயகன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் வீடுகளிலும் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்துவிட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்துவிட்டார். அமலூர் பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்துவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்கள் வரவேற்கிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்கள் வரவேற்கிறார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு ஆடை போட்டு சிறப்பிக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உதயசூரியன் உழைக்கும் மக்களின் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்தில் லோக்கல் மைக் கொடுங்க. லோக்கல் மைக் அந்த மைக் கொடுங்க. லோக்கல் மைக் கொடுப்பா. லோக்கல் மைக் டாக்லஸ் மைக் கொடுப்பா. டாக்லஸ் மைக் கொடு. உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அமலூர் பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்துவிட்டார். வெற்றி வேட்பாளர் அமலூர் பொன்மலர் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். தாய்மார்களும் இந்த கொடியில கொஞ்சம் இருக்குல்ல, தலைவர் முகம் தெரியாது, கொடியில தூர வைங்க.
தமிழர் விடிய சூரியன் தினத்திலே கொடி எடுக்க கொடியில் போய் கீழே இருக்குங்க. தலைவர் தெரியுமா? பிரச்சாரம் தெரியுமா? தம்பி கொடிகள்லாம் கீழே இறக்கணும். கொடியை கீழே இறக்கணும். உங்க பதில் தெரியல பாருங்க. கொடிகளை கீழே இறக்கவும். கொடிகளை கீழே இறக்கவும். தம்பி கொடியை கீழே இறக்கணும். தம்பி கொடியை கீழே இறக்கு. முகம் தெரியும்ல. கேமராலாம் மறையுது பாருங்க. நாளை இந்த யாரு போடுவாங்க? வா வா தம்பி கொஞ்சம் வழி விடுங்க. மேலே போடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. தம்பிக்கு நன்றி. கொஞ்சம் பின்னால் வந்துருங்க. ரொம்ப டைட்டா இருக்கு. ஓரம் போடுங்க. கொஞ்சம் பார்க்க நீ கொஞ்சம் தள்ளி போயிரு. கொஞ்சம் ஃப்ரீயா இல்லை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம். வாழ்க 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 மாலைனா காசா கொடுத்தா கூட பயன்படுத்தலாம். அப்படி மாலை வீணாங்க. ஒரு செகண்ட் தம்பி தேர்தல் நடத்தினா தேர்தல் சமயத்துக்கு காசா கொடுத்துன்னு இது பாருங்க. ஒரு செகண்ட் தான் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் தள்ளி இல்லை. கொஞ்சம் நீங்க ஓரம் அனுப்பிச்சல்வன் நீங்க இப்ப பின்னாடி இருங்க. என்னங்க எப்படி பண்ணுங்க? மாவட்ட கவுன்சிலர் பேர் என்ன? நன்றி நன்றி. அப்படியே தேய்க்கு நமது சின்னம் இந்த நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சின்னம் தேமுதிகவின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் எஸ்டிபிஐ சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். அன்பார்ந்த மதுராந்தகம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பு சகோதரி அமுலு பொன்குமார் அவர்களே, பொன்மலர் அவர்களே, அமுலு பொன்மலர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நகர செயலாளர் எழிலரசு அவர்களே, உசேன் அவர்களே, கோகுல கண்ணன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பு அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் திமுகவை சார்ந்த பேரூராட்சி தலைவர் நந்தினி அவர்களே,
காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்களே, தேமுதிகவின் பொறுப்பாளர் ரசூல் அவர்களே, தேமுதிக சிவக்குமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் சேக்குவேரா அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் பெருமாள் அவர்களே, ஷாஜகான் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் அச்சிறுபாக்கம் ஷாஜகான் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கீழ்கா அன்புச்செல்வன் அவர்களே, பொருளாளர் பேரறிவாளன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் கலை கதிரவன் அவர்களே, தம்பி விடியல் வேலழகன் அவர்களே, எடிசன் அவர்களே, கலங்கரை காசி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, மண்டல செயலாளர் சூகா ஆதவன் அவர்களே, வெள்ளப்புத்தூர் விஜயகுமார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, தயாநிதி அவர்களே, அதிர்வாணன் அவர்களே, வடவாதி முகிலன் அவர்களே, மதுராந்தக நகரத்தை சார்ந்த தம்பி கிட்டு பிரபாகரன் அவர்களே, அச்சிறுபாக்கம் மலை சமத்துவன் அவர்களே, கருங்குழி படாளம் இமயன் அவர்களே, இமய வளவன் அவர்களே, புதிய புரட்சி கழகத்தை சார்ந்த PS சேகர் அவர்களே, மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னோடிகளே, இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கட்டுக்கடங்காமல் திமிரி எடும் என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்து தொகுதி செய்யூர் தொகுதி, அங்கேயும் காலை 11 மணியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். இப்போதே மணி 11 கடந்துவிட்டது. நீண்ட நேரமாக நீங்களும் வெயிலில் காத்து கிடக்கிறீர்கள். முதலில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உங்களை நேரிலே சந்தித்து உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைக்கவே தேடி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பேராதரவோடு நம்முடைய 8 வேட்பாளர்களும் கட்டாயம் வெற்றி பெறுவார்கள். 8க்கு 8, 100க்கு 100 வெற்றி. 8 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். 8 திசையிலும் புகழ் பரப்புவோம். அப்படி நம்முடைய 8 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவை சார்ந்த தோழர்கள் உடன்பிறப்புகள் மிக தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல காங்கிரஸ், தேமுதிக, இடதுசாரி கட்சிகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என்று நம்முடைய இயக்கத்தோடு நம்முடைய கூட்டணியிலே இணைந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அதைப் போல நம்முடைய தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதுராந்தகத்திலே போட்டியிடும் அமுது பொன் மலர் அவர்களுக்கு நீங்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும். எஞ்சிய இந்த 10-11 நாட்களில் கண் துஞ்சாமல் களப்பணி ஆற்ற வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. வாக்கு எண்ணும் போது கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் விழுந்திருக்கின்றன என்பதை வெற்றி பெற்ற
பிறகு அமுலு பொன்மலர் அவர்கள், நம்முடைய காஞ்சி செல்வம் எம்பி அவர்கள் நம்முடைய முதலமைச்சரிடத்திலே சொல்லும் போது சிறுத்தைகள் கொத்து கொத்தாக வாக்குகளை அளித்தார்கள். நம்முடைய வெற்றிக்கு சிறுத்தைகளின் வாக்குகள் தான் முதன்மையான காரணம் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். நமக்கு திமுகவுக்கு உதயசூரியன் சொந்த சின்னமாக இருப்பதைப் போல நமக்கு பானை சின்னம் சொந்த சின்னமாக கிடைத்திருக்கிறது. திமுகவுடைய ஆதரவால் தான், திமுக கூட்டணியின் ஆதரவால் தான் நமக்கு இந்த பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் அங்கீகாரத்தையே பெற்றிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, பீகாரிலே பாஸ்வான் அவர்களின் தலைமையிலான லோக் ஜன்சக்தி, மகாராஷ்டிராவிலே ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான கட்சி இந்திய குடியரசுக் கட்சி, அதுவும் மகாராஷ்டிராவில் அங்கீகாரம் பெறவில்லை. மிக சிறிய மாநிலமாக இருக்கிற மணிப்பூரிலே அவர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு. அதற்கடுத்து இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழி இயங்குகிற ஒரு இயக்கம் மாநில கட்சியாக பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வேறு எங்கும் கிடையாது. தென்னிந்தியாவில் ஆந்திராவிலோ, கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, தெலுங்கானாவிலோ இப்படி ஒரு இயக்கம் வளர்ந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வலிமை பெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அதை நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் நாம் மிகவும் சகிப்புத்தன்மையோடு களமாடியதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அந்த கூட்டணியில் பயணித்ததன் விளைவாக இன்றைக்கு நாம் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய சாதனை. அதற்கு திமுகவும் மிக முக்கியமான காரணம். திமுக மிக முக்கியமான காரணம். அதை மறந்துவிடக் கூடாது. அதை நாம் நெஞ்சிலே இருத்த வேண்டும். இன்றைக்கு நமக்கு 8 தொகுதிகளை திமுக தந்திருக்கிறது என்று சொன்னால், 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நம்முடைய வாக்குகள் திமுகவுக்கும், திமுக வாக்குகள் நமக்கும் பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றன. பரஸ்பரம் 2 பேரும் அவங்க போட்டியிடுற இடத்துல நம்ம ஓட்டு, நாம போட்டியிடக்கூடிய இடத்தில் திமுக ஓட்டு, அவங்க போட்டியிடக்கூடிய இடத்தில் நாம் வேலை செய்கிறோம், நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த பரஸ்பர ஒத்துழைப்பு தான் நமக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. ஆகவே இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டுமானால் இப்போது நாம் போட்டியிடுகிற 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வாக்குகள் நமக்கு பரிமாற்றம் அடைந்தாக வேண்டும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் போட்டியிடுகிற தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும் என்று எண்ணி நாம் அமைதியாக இருந்துவிடக் கூடாது, இருந்துவிட முடியாது. எனவே மதுராந்தகத்திலும் விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கிறது என்கிற உணர்வோடு விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்கள்தான் போட்டியிடுகிறார் என்கிற புரிதலோடு நீங்கள் இந்த எஞ்சிய நாட்களில் ஓய்வில்லாமல் உங்கள் பகுதிகளில், நீங்கள் வசிக்கிற கிராமங்களில், உங்கள் தெருவில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் அந்த கட்சி, இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் இந்த கட்சி என்று நாமே யாரையும் புறந்தள்ளக்கூடாது. யார் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை பார்த்து, நேரிலே பார்த்து, அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற போது அவர்களின் உள்ளத்தை உங்களால் கவர முடியும். உள்ளத்தை உங்களால் வென்றெடுக்க முடியும். அவர்களை அசைக்க முடியும். அவர்களின் வாக்குகளை உங்களால் பெற முடியும். அப்படி எல்லா வாக்குகளையும் சூரியனுக்கே போட வேண்டும் என்கிற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நம்முடைய ஓட்டு போட்டா போதும் நம்ம இருக்கக்கூடாது. எங்க வீட்டுல 4 ஓட்டு போட்டையா முடிஞ்சியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஊர்ல சில பேர் மாற்றி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதை எடுத்து சொல்லணும். என்ன சொல்லணும்?
அதிமுகவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போறதாதான் போய் முடியும். அது சொல்லணும். தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமியை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 மாசம் கூட முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார விட மாட்டாங்க. பிஜேபிக்காரன் ஆட்டத்தை கலைச்சி ஆடுவான். எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டம், எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு ஆட்டம். இதுதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற அரசியல். கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவினுடைய அரசியல் பண்பு. அதுதான் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. யார் கூட இருந்து தோல்ல சுமக்கிறாங்களோ அவங்களை விழுங்கி செரிக்கிற பண்பு தான் பாஜகவுடைய பண்பு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அது அவனுக்கு கண்ணை உறுத்துது. திமுக முதலிடத்தில் இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுகவை வீழ்த்தி விட்டு பிஜேபி 2வது இடத்துக்கு வரணுங்கிறதா இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நோக்கம். அதனால்தான் அதிமுகவை முன்னால நிறுத்துறாங்க. தமிழ்நாட்டில் 27 இடத்துல போட்டியிடுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே சிவப்பு கம்பளம் இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது. பாண்டிச்சேரி அதற்கு உதாரணம். ஒரு காலத்தில் அதிமுக தான் மற்றவர்களுக்கு தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி தேர்தலில் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட்டது தெரியுமா? 2 இடங்கள் தான், 30 தொகுதியில். பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிட்டது தெரியுமா? 10 இடங்களில் போட்டிட்டு இருக்கு. என்ன பாஜக அப்படி ஊரா கிளைகளை வச்சு வளர்ந்துருக்கிறாங்களா? பாண்டிச்சேரியில ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுகவை ஓரம் கட்டி இன்றைக்கு நோஞ்சான் ஆக்கி விட்டது பாஜக. அதே போல பாண்டிச்சேரியில் அதிமுகவை ஒரு நோஞ்சான் கட்சியாக மாற்றி இருக்கிற பாஜக தமிழ்நாட்டிலும் அப்படி அதிமுகவை வீழ்த்தும். இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த இரட்டை இலை சின்னம் அதிமுக சின்னம் இல்லை, அது பாஜகவின் இன்னொரு சின்னம். ஆகவே நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போய் சேர்ந்துவிடும், பாஜகவுக்கு வலிமை சேர்த்துவிடும். பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தால் நம்மிடையே நிலவுகிற இந்த அமைதி கூட நிலவாது. நம்மிடையே நிலவுகிற கொஞ்ச நெஞ்சம் சகோதரத்துவமும் பாழ்பட்டுவிடும். நம்மிடையே நிலவுகிற நல்லிணக்கம் சிதைந்துவிடும். வட இந்திய மாநிலங்களில் எப்படி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிறார்களோ, பசுமாடு வியாபாரம் செய்கிறார்கள் என்று பொய் சொல்லி முஸ்லிம்களை கும்பல் கும்பலாக சென்று தாக்கி படுகொலை செய்கிறார்களோ, அந்த அக்கிரமம் எல்லாம் தமிழ்நாட்டிலே, அட்டூழியம் எல்லாம் தமிழ்நாட்டிலே தலை தூக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லுகிறது. பாஜக வளரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இங்கே காலூர்ந்து விடக் கூடாது என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணி என்று சொல்ல முடியவில்லை. மோடியே என்ன சொல்லுகிறார்? இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறார். அதிமுக கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியா? நாம் இருக்கிற கூட்டணி